கோணாங்குப்பம் பெரியநாயகி அன்னை தேவாலயம் 500 ஆண்டு பழமையான ஆலயம்னு சொல்கிறாங்க. வீரமாமுனிவர் வரலாறு இங்கே எழுதப்பட்டிருக்குது. மாதா அற்புத நீரூற்று கிணறு இருக்குது. பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து கொண்டு வந்த மாதா சிலை. பரூரை சேர்ந்த ஜமீன்தாருக்கு முதல் மரியாதை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய புனித பெரியநாயகி மாதா திருத்தலம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறோம். இதோட டிஸ்பிளே போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருப்பாங்கன்னா, கோணாங்குப்பம் ஆரியனூர் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கிராமத்திற்கு இருக்க பெயர் வந்து கோணாங்குப்பம். ஆனால் இந்த சர்ச் கட்டும்போது இந்த இடத்திற்கு இருக்க பெயர் ஆரியனூர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மாதா அற்புத நீரூற்று கிணறு. இந்த இடத்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கிணத்துல தண்ணி இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சர்ச்சுக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம இந்த கோயில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பல சிலைகள் வந்து வடிவமைத்திருக்கிறாங்க. இந்த சிலைகளை எல்லாமே இவங்க சாமியாக வழிபடுறாங்க. இப்போது இந்த சிலைகளில் வழிபடுறாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கருப்பு கலரில் கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் இவர்களுக்கு பெயர் என்ன, எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க, இவங்க மக்களுக்கு சொன்ன செய்தி என்ன, அத்தனையும் இந்த கல்வெட்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இப்போ இவரை பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய மாதா, இவங்க பிறந்தது வேளாங்கண்ணி. இவங்க சொன்ன மெசேஜ் என்னன்னா, சிறுவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு அன்னையாக வந்து இவங்க காலத்தை மக்களுக்காக செலவு பண்ணியிருக்கிறாங்க. இதே போல் அல்ஃபோன்ஸா, இதே போல் ஒருத்தொருத்தவங்களை பற்றியும் தனித்தனியாக கல்வெட்டில் பதிக்கப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுடைய மகிமை. சரி வாங்க. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, இந்த சிலைகளுக்கு யார் நன்கொடை பண்ணாங்க, எந்த ஃபேமிலின்றதையும் அவங்க இந்த கல்வெட்டில் அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது இந்த கோயிலோட சிறப்பை பார்க்கலாம். இந்த கோயில் எப்படி வந்து உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது, அதனுடைய கதை என்ன, இங்கே என்ன மகிமை இருக்குது, இது எந்த மன்னரால் கட்டப்பட்ட கோயில் சொல்லிட்டு இதுக்கு நிறைய கதைகள் இருக்குது. இந்த கதைகள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இயேசுவோட பிறப்பை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இயேசுவோட பிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முன்னொரு காலத்தில் நசரத்துன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டில் மேரின்னு ஒரு பெண் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்போ இந்த மேரி ஜோசப்ன்றவரை திருமணம் செய்வதாக இருக்கிறாங்க. ஒரு இரவு மேரி தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு தேவதூதர் கடவுள் உங்ககிட்ட ஒரு கோரிக்கையை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதூதர் மேரி கிட்ட சொல்கிறாங்க. இதே போல் ஒரு ஆண்மகன் உங்களுக்கு பிறப்பார், அவருக்கு இயேசுன்னு பேர் வையுங்க. அவர் கடவுளின் குழந்தை, நல்ல காரியம் மக்களுக்கு செய்வதற்காக அவர் ஜனனம் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மேரிக்கு அந்த தேவதூதர் சொல்லுவாங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு மேரி மாதா கலங்குவாங்க. ஆனால் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதர் சொல்லிடுவார். அடுத்த நாள் விடிந்ததும் ஜோசப் கிட்ட மேரி மாதா அது சொல்லும்போது, நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிடுவாங்க. நம்ம மேரி மாதா இப்போ இயேசுவை தாங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஊரில் ஒரு புது சட்டம் இயற்றப்பட்டு இருக்கும். குடிமக்கள் கணக்கு இப்போ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அரசர் அப்போ வந்து சட்டம் போட்டிருப்பாரு. இதை தெரிந்த நம்ம ஜோசப், நான் பெத்லகேம் நாட்டை சேர்ந்தவன்றதுனால பெத்லகேம் நாட்டில் தான் நானுடைய குடிமக்கள் கணக்கை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மேரி மாதாவை இட்டுக்கிட்டு பெத்லகேம் நாட்டுக்கு செல்லும் பொழுது மேரி கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப்புக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அப்போது மேரி மாதா கருவுற்று இருக்கும் நேரம். பெத்லகேம் நாட்டையும் சேர்ந்துருவாங்க. சேர்ந்த உடனே இயேசு பிறக்கும் காலம் நெருங்கிவிடும். நம்ம ஜோசப் வந்து எல்லார் கதவையும் போய் தட்டுவார், ஆனால் யாரும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. அப்போ பக்கத்திலே பார்த்தா ஒரு குடிசை இருக்கும். அந்த குடிசையில் வைக்கோல் போர் இருக்கும். ஜோசப் நம்ம மேரி மாதாவை அதில் அமர செய்வாங்க. நட்சத்திரங்கள்லாம் மின்னும், நம்மளுடைய இயேசு பிறந்திருவார், அன்று இயேசு பிறந்திருப்பார். இதுதான் சிம்பிளாக சொல்ல போகணுன்னா நம்மளுடைய இயேசு பிறந்த வரலாறு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த நட்சத்திரங்கள்லாம் மின்னும். இந்த நட்சத்திரங்களை மின்றதை பார்த்தா வியப்பாங்க, ஏதோ ஒரு கடவுள் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நட்சத்திரங்கள் மின்றதை பார்த்து ஒரு கடவுள் குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களால் உணரப்படுகின்றது. இப்போ அந்த பெத்லகேம் நாட்டில் தான் நம்மளுடைய ஜீசஸ் பிறந்தார். எப்பயுமே கிறிஸ்மஸ்னால் பேர் போகிறது பெத்லகேம் நாடு தான். ஆனால் இந்த வாட்டி போருன்ற காரணத்தினால பெத்லகேம் நாட்டில் கிறிஸ்மஸ் கூட கலையே இல்லாமல் கலை எழுந்து இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ அடுத்த கிறிஸ்மஸுக்காச்சும் பெத்லகேம் நாட்டில் கிறிஸ்மஸ் நல்லபடியாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு நம்ம இயேசுக்கிட்ட பிரார்த்தனை வைப்போம். சரி வாங்க, இப்போது இந்த கோயிலோட விசேஷங்களை பார்க்கலாம். வீரமாமுனிவரால் கட்டப்பட்ட சர்ச், அவர் கூட சேர்ந்து பரூர் பாளையத்துக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீரமாமுனிவர் மற்றும் பரூர் பாளையத்துக்காரர்கள் அந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னர் வம்சம். இந்த மன்னர் வம்சம் எந்த மன்னர் வம்சத்தை சேர்ந்தது பார்த்தீங்கன்னா பல்லவர் மன்னர் வம்சம். இங்கே 10 நாள் தேர் நடக்கும். அந்த தேரில் ராஜாவுடைய தேர் குதிரையில் வந்து இங்கே சிறப்பு புடையதாக ஆக்குறது இந்த பரூர் பாளையத்துக்காரர்கள் வம்சம் தான் செய்துட்டு இருக்கிறாங்கன்னு இந்த கோயிலில் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் வீரமாமுனிவர் சிறப்பு, இந்த கோயில் சிறப்பு அனைத்தையும் பார்க்கலாம். வாங்க ஒன்றொன்றாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த கோயிலின் சிறப்பு. இந்த கோயிலில் உள்ளே இன்னுன்னு போட்டிருக்காங்க இல்லையா, இதுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆன உடனேயே இந்த கோயிலோட சிறப்பு ஆரம்பிக்கிறது. இந்த கோயிலோட சிறப்பு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய வீரமாமுனிவர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. வீரமாமுனிவரோட பிறப்பு, இவர் இட்டாலியன் நாட்டில் பிறந்து 1680ஆம் ஆண்டு பிறந்தவர். இவர் பிறந்து போர்ச்சுகீஸில் இருந்து கோவாவிற்கு கப்பல் வழியாக கொச்சினுக்கு வந்திருக்கிறாரு. இவர் இந்தியாவோட தென்பகுதியெலாம் இவருக்கு வேலை நிமித்தமாக வந்திருக்கிறாரு. மதுரை வந்து சேரும் பொழுது களைப்பாய் இருந்திருக்குது. அப்போது இது கோணாங்குப்பம் என்ற கிராமம் இவர் வந்திருக்கிறாரு. வந்திருக்கும்போது நடைப்பயணத்தில் களைப்பு ஏற்பட்டிருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன காடாகவும் தேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷம் நிறைஞ்ச ஒரு காடாகவும் இருந்திருக்கு. அவருடைய நடைப்பயணத்தின் களைப்பில் இந்த காட்டில் ஓய்வு எடுத்திருக்கிறாரு. தன்னுடைய கையில் 2 மாதா சிற்பங்கள் வைத்து ஓய்வெடுத்துட்டு இருக்கும் பொழுது அங்கே விளையாடிக்கிட்டு கொண்டு இருந்த ஆடு மாடு மேய்த்த சிறுவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவர் கையில் இருந்த ஒரு மேரி மாதா சிலையை எடுத்துகிட்டு வந்து முள் பகுதியில் மறைத்து வைத்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது வந்து நம்மளுடைய ஜோசப் இப்போ வந்து வீரமாமுனிவர் அவர் வந்து ஏஞ்சி பார்க்கும் பொழுது தன்னிடம் இருந்த 2 சிலைகளில் ஒரு சிலை காணவில்லை. சரி என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தேடி பார்க்குறாரு. அவரால் தேட முடியல. தன்னுடைய ஒரு சிலையோட என்ன செஞ்சுறாருன்னு பார்த்தாருன்னா கிளம்பி போயிடுறாரு. தன்னோட பயணத்தை நோக்குகிறார். அப்போ அந்த ஒரு மாதா சொரூபம் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏலாங்குறிச்சி பயணம் செய்கிறாரு நம்மளுடைய வீரமாமுனிவர். அப்போ அங்கே இருந்த பாளையத்துக்காரர் வந்து ரொம்ப செல்வம் மிகுதியாக இருந்து வசித்து வந்திருக்கிறாரு. ஒரு ஆண் வாரிசு வேண்டி வந்திருக்கிறாரு. ஆண் வாரிசு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரோட கனவுல வந்து அன்னை தோன்றி இதே போல் காட்டில் என்னை புதைச்சி வச்சிருக்கிறாங்க, எனக்கு ஒரு ஆலயம் கட்டு, நான் உனக்கு ஒரு ஆண் வாரிசு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதா அந்த பாளையத்துக்காரரிடம் சொன்னதாக அந்த பாளையத்துக்காரர் ஆணையின்படி ஒரு குறுங்காட்டை அழித்து அன்னையின் சுரூபத்தை அந்த சிலையை வந்து தேடுறாரு. அப்போ புதருக்கு அருகில் வந்து தேடும்போது ஒரு இடத்துல வந்து குத்தி நோண்டி எடுக்கும்போது ரத்தம் வந்திருக்குது. என்னடா ரத்தம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே நோண்ட ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது நம்மளுடைய அன்னையின் அந்த பசங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த சிலை வந்து காணப்படுகின்றது. தோண்டி எடுக்கிறாங்க. அப்போ அன்னையின் சுரூபம் வந்து தோண்டப்பட்டது. எடுக்கப்பட்ட இடத்துல வந்து இங்கேயும் என்ன சொல்கிறாங்க, பசு வந்து பால் வந்து தானாக அந்த இடத்துல சுரந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா பாளையக்காரருக்கு வாரிசும் வந்துடுதுக்கு, ஒரு ஆண் வாரிசும் பிறந்திருக்குது. ஸோ அப்போது இது எல்லாமே மேரி மாதா சொன்ன போல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாளையத்துக்காரர் என்ன செஞ்சுருக்காரு, ஒரு சிறு ஆலயம் அமைத்து வழிபட்டிருக்கிறாரு. அப்போது ஆரியனூருக்கு திரும்பியும் நம்மளுடைய வீரமாமுனிவர் வந்திருக்கிறாரு. நம்ம கிட்ட இருந்து காணாமல் போன அந்த சொரூபம் வந்து அந்த சிற்பம் வந்து இங்கே வழிபடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வீரமாமுனிவருக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. இந்த திருத்தலத்தை இன்னும் நம்ம பெருசாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாளையத்துக்காரர் கூட சேர்ந்து அப்போ இருந்த பல்லவ மன்னர்கள் அவங்க கூடயும் சேர்ந்து வீரமாமுனிவர் இங்கே கட்டுறாங்க, ஒரு பெரிய சர்ச்சாக கட்டுறாங்க. கிபி 1715ஆம் ஆண்டு தமிழ் கலாச்சாரப்படி தமிழ் பெண்களை போன்றே மாதா வடிவத்தில் வரைஞ்சி தமிழ் பெண்களை போன்றவே மாதா உருவத்தை வரைகிறாங்க. வரைஞ்சி மணிலா, அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்குது. பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு அனுப்பி ஒரு மரத்தாலேயே செய்யப்பட்ட மாதா சொரூபத்தை கொண்டு வந்து அதற்கு பெரிய நாயகி மாதா என்று பெயர் சூட்டுகிறார் நம்மளுடைய வீரமாமுனிவர்.
பார்த்தீங்களா, நம்மளுடைய பெயருக்கு இணையே நம்மளை வழிபாடு வைக்கிறது நம்மளுடைய வீரமாமுனிவர். இங்கே பாருங்கள், கேட்ட வரன் கிடைக்கும், பெரிய நாயகி அம்மா எல்லாமே நம்ம கோயிலில் விளக்கேற்றுற போலியே இவங்க இங்கே கேண்டில் ஏற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக பெரிய நாயகி அம்மாவுக்கு அழகாக வேண்டுதல் வைக்கிறாங்க. இங்கே இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கிளி முயல்கள் எல்லாத்தையும் அழகாக வளர்க்குறாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த கோயில். நீங்கள் இந்த விருத்தாச்சலம் வட்டம் இருந்தீங்க அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது, சர்ச் நல்லா தான் இருக்குது. நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, சாமி வழிபடுங்க, நல்லா இருக்குது. முயல் இப்போ வந்திருக்கிறது பிரார்த்தனை. இங்கேயும் அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபுல்லாக நம்மளுடைய வீரமாமுனிவருடைய கதையை, இப்போ நம்ம இந்த சர்ச் உருவான கதை வரலாறு பார்த்தோம் இல்லையா, அதே போல் இங்கே வீரமாமுனிவரோட வரலாறு இங்கே சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வரலாறும் சொல்லியிருக்கிறாங்க. இயேசு என்ன செய்தார், காணுல திருமணத்தில் இயேசு தண்ணீரை ரசமாக மாற்றுதல், இயேசு எப்படி இறையரசு நெருங்க விட்டது அது சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இறையருள் எப்படி மக்களுக்கு பிரார்த்தனை எப்படி பண்ணணும், இயேசு மலையிலேருந்து உருமாறுதல், இது எல்லாத்தையும் எப்படின்னு சொல்லிட்டு அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. கருணையோட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அழகாக தன்னுடைய சர்ச் உருவான வரலாறையும் சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் நம்மளுடைய வீரமாமுனிவர் கதையையும் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போது நம்ம வீரமாமுனிவர் உருவான கதையை நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீரமாமுனிவரோட வரலாறு கேட்கலாம் வாங்க. இங்கே என்ன காட்டப்பட்டது அப்படின்னா, அன்னையால் ஆண் வாரிசு பெற்றது காணப்பட்டது. ஆரியனூர் வீரமாமுனிவர் காணாமல் போன சுரூபமாக கண்டெடுத்து ஆலயமாக கட்டுறதும், அப்புறமா நம்மளுடைய வீரமாமுனிவர் ஆலயத்தை எப்படி கட்டினாருன்றதும், பிலிப்பைன்ஸ்லேருந்து மாதா வடிவத்தை வரைஞ்சி இங்கே எப்படி சூடப்பட்டதுன்றதும், அவர் தேம்பாவணியை சொல்லிட்டு ஒரு தேன் சட்டும் தேம்பாவணின்னு சொல்லிட்டு ஒரு காவியங்களில் அங்கேயே அமர்ந்து எழுதினதாகவும், வேளாங்கண்ணி தம்பதியருக்கு பெரிய நாயகி அன்னை அருளால் உயிர் பெற்றதுன்றது சொன்னதும், இங்கே பூங்கொடி இந்த தம்பதிகளுக்கு குழந்தை வரம் பெற்றதாகவும், இதே போல் யார் யாருக்கு என்னென்ன நல்லது இந்த கோயிலில் நடந்ததுன்றதை நம்ம வீரமாமுனிவர் இட்டாலி நாட்டில் பிறந்திருக்கிறாரு. இட்டாலி நாட்டில் பிறந்து இவர் தன்னுடைய 18வது வயதில் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறார். அப்படின்னா 1698ஆம் ஆண்டு தன்னுடைய துறவு வாழ்க்கையை எடுத்திருக்கிறாரு. மதுரையில் பணித்தளத்தில் பணிபுரிந்திருக்கிறாரு. அப்போது தமிழுக்கு மொழிகள் தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம்க்கு இதில் வீரமாமுனிவர் கற்றிருக்கிறாரு. இந்திய கலாச்சாரத்தை விரும்பின வீரமாமுனிவர் இந்திய துறவிகளுடன் வாழ்ந்திருக்கிறாரு. அன்று ஆரியனூரால் என்று அழைக்கப்பட்டு அந்த கிராமத்திற்கு 2 மாதா சொரூபங்களோட ஆரியனூர் வந்திருக்கிறாரு. அதில் நடைக்கலைப்பால் ஆரியனூரில் ஆலமரத்தடியில் தூங்கியிருக்கிறாரு. ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் அந்த ஒரு மாதாவை எடுத்திருக்கிறாங்க. முள்காட்டில் உறக்கம் கலைத்து பார்க்கும்போது ஒரு மாதாவை காணவில்லை. சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு ஏலாங்குறிச்சி என்ற ஊருக்கு பயணம் செலுத்திருக்கிறாரு. ஏலாங்குறிச்சின்ற அங்கே இருக்கிற கச்சி ராயர் என்ற ஒரு பாளையத்துக்காரர் செல்வந்தராக வாழ்ந்திருக்கிறார். இந்த கதை எல்லாமே நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இங்கே டிஸ்பிளேயில் போட்டிருக்கிறாங்க. இந்த கோயிலோட வரலாறு, இந்த கடவுளின் ஆசை, இது எல்லாமே இந்த கோயிலுக்கு எப்படி நம்ம வரைபடம் எப்படி நம்ம வரணும் சொல்லிட்டு இதோட எல்லா டிஸ்பிளேயும் அழகாக இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வீரமாமுனிவரின் வாழ்க்கை வரலாறு, அவரோட பெயர், பிறப்பு, அவர் எப்படி இருந்திருக்கிறாருன்ற மேற்கொண்டு அவருக்கு ஒரு சிலை வடிவத்தில் இங்கே அமைந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு புலம்பெயர்கள் அப்படின்னு சொல்லி புனைப்பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, சுவடி தேடும் சாமியார், வீரமாமுனிவர், தைரியநாதர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் எங்கேருந்து இட்டாலி நாட்டிலேருந்து தமிழ் கற்றுக்கிட்டு நம்மளுடைய நூல்களை எழுதியிருக்கிறாரு. தேம்பாவணி, வேத விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூல்களை இவர் ஏற்றிருக்கிறாரு. இவர் ஐரோப்பிய மொழிகளில் மொழிபெயர்ப்பு பெற்றது திருக்குறள், திருப்புகழ், தேவாரம், நன்னூல், ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூல்களை ஐரோப்பிய நாட்டுகளையும் மொழிக்கு பெயர் பெற்றிருக்காரு, நம்மளுடைய புகழ் வாய்ந்த நூல்களை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சர்ச்சு.
கிறிஸ்மஸ் அன்னைக்கு போயிருந்ததால் இந்த சர்ச் அழகாக காணப்பட்டது. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த சர்ச்சுக்குள்ளே போனேன். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நல்லா உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சர்ச்சில் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து மரத்தில் வந்து ஆலமரத்தில் வந்து தொட்டில் கட்டி அதுக்கு நம்ம வேண்டுதலை எப்படி நம்ம வைக்கிறோமோ அதே போல் இவங்களும் வேண்டுதலை வச்சுருக்கிறாங்க, தொட்டிலாம் கட்டியிருக்கிறாங்க. பிலிப்பைன்ஸ் நாட்டிலேருந்து வர வச்ச தேவ மாதா இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வழிபடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வரும். தேவி மாதா ஜெபம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதுதான் தேவி மாதா. இங்கே அந்த கிறிஸ்மஸுக்காக வைத்திருந்த அந்த குடில் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய இயேசு ஒரு மாட்டு கொட்டாயில் தானே பிறந்தார். ஆடு மாடு தொழுவம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.